தம்பி தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. எண்டிங்ல சறுக்குது, ஸ்டார்டிங்ல செருப்பு பறக்குது. அண்ணனுக்கு இன்னைக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை போல தெரியுது. ஓடி வந்து பால் போட்டாரு. கண்ட்ரோல் இல்லாம போய் செருவிட்டாரு. எத்தனை நாள் வன்மம் போல தெரியல, இன்னைக்கு அசிங்கப்படுத்தி விட்டான். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணா பாவம் பண்ண, என் பாட்டுக்கு நான் சிவனேன்னு உக்காண்டு தாண்டா இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களேடா. அண்ணன் பாக்ஸை உள்ள வச்சுட்டு டோரை சாத்துறாரு. சாத்த முடியல. என்னடா டோரை சாத்த முடியலன்னு இப்படி திரும்பி பார்த்தா தான் தெரியுது. மேலே இருந்து சறுக்கிட்டு வந்தாப்புல கீழே இருந்த அண்ணன் மேலே விழுந்ததுனால அவர் உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் முறிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே உக்காந்துட்டு இருந்த தாத்தா மனசுல என்ன நினைச்சாருன்னு தெரியல, மேல இருந்து உக்காந்தாரு. மிளக்கா விழுந்துட்டாரு. பங்காளி தெருவீதியில சீனு போட்டாரு. உச்சம் தலைமால ஊத்துவாருன்ட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. உடஞ்சி போன டோர் அழகா ஃபிட் பண்ணி தந்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த டோரை சாத்தணும் இல்லை, அந்த டோரை சாத்த முடியலையானாலும் பரவாயில்ல, வீட்டு டோரும் சாத்த முடியாம போயிடுச்சு. ட்ரெயின் தான் இப்போ கிளம்ப போதேன்னு தைரியத்தில் இருந்த அண்ணன் உள்ள இருந்த பேசஞ்சர் மேல அண்ணன் காரி துப்பிட்டாரு. ஆனா அப்போ தெரியல அண்ணனோட தலைவிதி மாறப்போகுதுன்னு. எவன்டாமா வண்டியை ராங் ரூட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்கானே போய் பார்த்தா வண்டி கரெக்ட் ரூட் தான் போயிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுற இடம் தான் ராங்கா இருக்கு.